Hello students, I am your Assistant Professor Subhashini, Department of Corporate Secretariat, KCS Kakinada College of Arts and Science. So in the video நம்ம 14 principles of management இருக்குல்லையா ஹென்ரி ஃப்ரோயல் கொடுத்தது. ஸோ அந்த 14 principles உடைய பார்ட் 1 வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னா அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க இல்லையா அந்த ஹையரார்கி அவங்க கிட்ட இருக்கிறது அத்தாரிட்டி. நம்ம வந்துட்டு ஒரு எம்ப்ளாயியா வந்துட்டு அவங்க கிட்ட காசு வாங்குறோம் இல்லையா, ஸோ நம்ம வந்துட்டு ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் டு தெம். ஸோ அப்போ வந்து டெசிஷன் மேக்கிங் பவர்ல யார்கிட்ட இருக்கும், யார் அத்தாரிட்டி வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட இருக்கும். மேனேஜர்ஸ் ஹேவ் த அத்தாரிட்டி. ஸோ அவங்க நமக்கு ஆர்டர் கொடுப்பாங்க, நம்ம வந்துட்டு அந்த ஆர்டரை ரெஸ்பான்சிபிளா ஒரு அக்கௌண்டபிளா எடுத்து நம்ம ஆக்ஷன்ல கொண்டு வரணும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ இதெல்லாம் அப்போதான் வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம ஃப்ளோவா வந்துட்டு ஒர்க் மூவ் ஆன் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து யார் ஹையரார்கி அப்படின்றத மெயினா வந்துட்டு ஒரு எம்ப்ளாயிக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு டிசிப்ளின். ஸோ டிசிப்ளின் அப்படின்னா என்ன, ஒழுக்கமா இருக்கிறது. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு விஷயத்த ஆர்டராகவும் ஸ்டேபிளாகவும் செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த ஆர்கனைசேஷன்ல வந்துட்டு சக்சஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ டிசிப்ளின்ல முதல் பாயிண்ட் வந்துட்டு ஆர்டர் அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஆர்டரா எந்த வேலைனாலும் செய்யணும், ஸ்டேபிளா செய்யணும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஸோ அவங்க கூட இருக்கிற எம்ப்ளாயிஸ் அந்த கோ ஒர்க்கர்ஸ் கூட வந்துட்டு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஸோ அப்பதான் வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றவங்களுக்கும் வந்துட்டு அந்த கல்ச்சர் ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு எஃபிஷியன்ட் ஃப்ளோ. ஸோ இது எல்லாமே இருந்துச்சுன்னா ஒர்க் ஃபோர்ஸ்ல வந்துட்டு நமக்கு ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும், ஒர்க்கையும் ஈஸியா கொண்டு போயிடலாம். தேர்ட் ஒன் வந்துட்டு யூனிட்டி ஆஃப் கமாண்ட். கமாண்ட்னா என்ன, ஒரு ஆர்டரை கொடுக்கறது. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு எம்ப்ளாயிக்கு 4 பாஸ் இருக்கிறாங்கன்னா எந்த பாஸ் சொல்றது அவன் கேட்கணும் அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி ஒரு பாஸ் சொல்ற வேலையை செய்யறதுக்கு பேர் தான் யூனிட்டி ஆஃப் கமாண்ட். யூனிட்டினா ஒரே ஒரு கமாண்ட், ஒரே ஒரு ஹையரார்கி வந்துட்டு கமாண்ட் பண்றது. ஓகே, ஸோ இப்போ நமக்கே எடுத்துக்கோங்களேன், நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது 4 மிஸ் 4 ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ நாளைக்கே 4 மிஸ்ஸுமே டெஸ்ட்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எதை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், எந்த மிஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்களோ ரொம்ப அடிப்பாங்க அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகுதோ அவங்கள்ட்ட மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோமே தவிர இன்னொரு மிஸ் வந்துட்டு நம்ம கிட்ட சரி ஓகே நாளைக்கு படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்ற மிஸ்ஸோடைய ஒர்க்கை நம்ம என்ன பண்ண மாட்டோம், சரி நம்ம மேம் தானே படிக்க வேணாம்னு சொல்லிடுவாங்க அதனால நம்ம வந்து அப்புறமா படிச்சுக்கலாம், முதல்ல இவங்க கிட்ட திட்டு வாங்க முடியாது இதை முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ 4 பாஸ் கொடுக்குற ஒர்க்ல வந்துட்டு எந்த பாஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு பாஸ் இருந்தாதான் அவங்களுடைய ஒர்க்கை நம்ம கரெக்டா வந்து பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு யூனிட்டி ஆஃப் கமாண்ட். ஸோ எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு மேனேஜர் கிட்ட இருந்து வந்தா அவனுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ அதுவும் வந்துட்டு கிளாரிட்டி ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்துட்டு கான்ஃபிளிக்ட். ஸோ அப்போ வந்துட்டு இவங்க சொல்ற வேலையை மட்டும் தான் சரியா, நான் சொல்றதை செய்ய மாட்டியா அப்படின்ற ஒரு ப்ராப்ளம்க்கு வர சான்ஸே இல்லை. ஏன்னா ஒரே ஒரு கமாண்ட் தானே வருது, அப்போ வந்துட்டு கான்ஃபிளிக்ட் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். டைரக்ஷன்னா என்ன, ஒரு ஆர்கனைசேஷனுடைய மெயின் எய்ம் என்ன. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ் ஆர்கனைசேஷனா இல்ல சர்வீஸ் மோட்டிவ் ஆர்கனைசேஷனா, அவங்களுடைய அந்த டைரக்ஷன் எதை நோக்கி நம்ம எந்த ஆப்ஜெக்டிவை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ஆப்ஜெக்டிவ் வந்து அதுதான் வந்து காமன் கோல். ஸோ இப்போ நமக்குமே வந்துட்டு அந்த ஆர்கனைசேஷனோட கோல் தான் நம்மளுடைய கோலாவும் இருக்கணும். அடுத்தது எல்லாருடைய ஈச் அண்ட் எவ்ரி எம்ப்ளாயி ஷுட் பி கோஆர்டினேட்டட் வித் த ஒர்க் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ வந்துட்டு அவங்களுக்குள்ள கான்ஃபிளிக்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ வந்து என்ன அந்த ஒர்க் வந்துட்டு டிலே ஆகிட்டே இருக்கும், யாராலையும் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்துட்டு எல்லாமே சேர்ந்து வர்றதுதான் அந்த கன்சிஸ்டன்டா போறத கோஹெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் டு ஜெனரல் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் பீப்புளோட இன்ட்ரெஸ்டையுமே வந்துட்டு நம்ம ஜென்ரலா நம்ம கம்பெனியோட கோல் கூட சேர்த்து பண்ணணும். அதுதான் வந்துட்டு சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் டு ஜெனரல் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆர்கனைசேஷன் கோலை தான் நம்ம முதல்ல பார்க்கணும். அடுத்தது டீமை ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம டீம் வந்துட்டு ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி அந்த ஆர்கனைசேஷன் கோலை வந்துட்டு அச்சீவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் ஹார்மனி இன் ஒர்க். ஹார்மனினா என்ன, நல்லிணக்கம். ஸோ அப்பதான் வந்துட்டு ஆர்கனைசேஷன் சக்சஸ்க்கு நம்ம கொண்டு போக முடியும். நெக்ஸ்ட் ரெம்யூனரேஷன். ரெம்யூனரேஷன் என்ன, ரெம்யூனரேஷன்னா சேலரி மாதிரி இப்போ எக்ஸ்ட்ராவா வந்துட்டு இப்போ நல்ல வேலை செய்யற எம்ப்ளாயிக்கு எக்ஸ்ட்ராவா வந்துட்டு ஒரு போனஸ் கொடுக்கறது. ஸோ எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் வந்துட்டு ஒரு
போனஸ் மாதிரி இல்லைனாலும் ஒரு பெர்க்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று அவனுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அவனுடைய ஒர்க்கை வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணி. ஸோ அதுதான் வந்துட்டு ரெமுனரேஷன். ஸோ அந்த ரெமுனரேஷனுக்கு வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி தன்னுடைய ஒர்க்கை வந்து ரெக்கக்னைஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இதுவே வந்துட்டு அந்த எம்ப்ளாயிக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ நம்ம இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணும், அப்பதான் நம்ம ஆர்கனைசேஷன் இன்னும் நிறைய நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ரொம்ப ஒரு நல்ல ஆர்கனைசேஷன். ஸோ அப்பதான் வந்துட்டு ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க முடியும். ஸோ அதுதான் ஃபேர்னஸ். ஓகேவா? ஸோ இதோட வந்துட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். வில் கண்டினியூ வந்து நெக்ஸ்ட் கிளாஸ். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க்யூ.